ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் பேப்பர் 2 சோஷியல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு கொஷினையும் அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சோஷியலில் நிறையா கண்டென்ட்டை இம்பார்ட்டண்டான எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமானது எல்லாமே இந்த டாப்பிக்கில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவோட எண்டில் நிச்சயமாக நம்ம முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலை 100% கொடுக்கும். சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? டேஷ் ஜமீன்தாரர்களோடு கேரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார். இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிலையான நிலவரி திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1793 கொண்டு வந்தாங்க. இந்த நிலையான நிலவரி திட்டத்துக்கு இன்னும் வேறு 2 பேர்கள் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கேட்பாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி முறை, ரெண்டாவது இஸ்தாமராரி முறை. இந்த 2 முறைகளும் நிலையான நிலவரி திட்டத்தோட வேறு பெயர்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்னா, இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க எந்த ஜமீன்தாரர்களோடு கேரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வங்காளம். பட் இவர் வங்காளம் மட்டும் கிடையாது, இன்னும் 2 இடம் இருக்குது. அது என்னென்னா பீகார், ஒரிசா. சரிங்களா? இப்படி கேட்கவும் சான்ஸ் இருக்குது. இந்த 3 இடத்தையும் கொடுத்துட்டு வங்காளம், பீகார், ஒரிசா, மைசூர் இதில் எதில் அவர் இந்த நிலவரி திட்டத்தை மேற்கொள்ளலைன்னு கேட்டார்னா மைசூர் சொல்லலாம். ஏன்னா இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். வங்காளம், பீகார், ஒரிசா. நமக்கு வங்கம் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீகார், ஒரிசாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக டேஷ் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது என்னென்னா யுனெஸ்கோ. ஆப்ஷன் சி. சரியான இணைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு வந்துட்டு ஒரு ஊர் பேரும் ஒரு சில தலைவர்கள் பேரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது என்னன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். இது என்னென்னா 1857 நடந்த கிளர்ச்சி, பெருங்கிளர்ச்சி நடந்தது இல்லைங்களா? அதுதான் மீரட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. 1857 நடந்த கிளர்ச்சியோட தலைவர்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்க 1857 கிளர்ச்சியோட தலைவர்கள் தான் இவங்கெல்லாம். இது அந்த இடங்கள், கிளர்ச்சி நடைபெற்ற இடங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புரியுதுங்களா இந்த மேட்சிட்டு? இந்த சரியான இணை என்னென்னு? ஃபஸ்ட்டு பெரைலி கான் பகதூர் கான். இது கரெக்ட். அதாவது பெரைலி இடத்துல யார் தலைவராக இருந்தார்னா கான் பகதூர் கான். நெக்ஸ்ட்டு கான்பூரில் நானா சாஹிப் தான் தலைவராக இருந்தார். இவங்களும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு லக்னோவில் யார் இருந்தாங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். நான் இங்கே எழுதுகிறேன், எழுதிக்கோங்க. பேகம் ஹஸ்ரத் மஹால். லக்னோவில் 2ஆம் பகதூர் ஷா கிடையாது, தப்பு. இவங்க நேமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4th பீகாரில் கன்வர் சிங் கரெக்ட். அப்போ சரியான ஆன்சர் 1, 2, 4. இது ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி. சரிங்களா? இந்த தவறானதுக்கும் நீங்கள் சரியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின் வேறு எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும். ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 சம வாய்ப்பு மற்றும் சமவேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த வாக்கியங்களில் எது சரின்னு சொல்லியிருக்காங்க? இது 2மே கரெக்டு தான். தேசிய ஆணையம் 1992 தான் அமைக்கப்பட்டது. அதே போல் இந்திய அரசியலமைப்பு சம வாய்ப்பு சம வேலைக்கு சம ஊதியம் அதெல்லாமே பிரிவு 14 தான் இருக்குது. அப்போ 2மே கரெக்டு. ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத இணை எது? இதில் எது சரியாக பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலாக இதில் நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த அல்பெருனி, தாரிக், அல் ஹிந்த் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம இது சரியாக பொருந்திருக்கா பொருந்தலையான்றதே நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த சைடு கொடுத்துறவங்க, இங்கே கொடுத்துருக்கவங்க எல்லாருமே வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்களை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இதெல்லாம் அவங்க எழுதின புக்ஸு, வரலாற்று அறிஞர்களை கொடுத்துட்டு அவங்க எழுதின புக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேட்ச் இட் பண்ணணும். முன்னாடி இருந்த கொஷின் செட்லலாம் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர்லாம் இந்த வரலாற்று அறிஞர் இந்த புக் எழுதினாங்களா இல்லையான்றதை டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு இதுவுமே கொடுக்கறதில்ல. அப்படியே அவங்களோட நேமை கொடுத்துட்டு அவங்களோட புக்ஸை கொடுத்துட்றாங்க. நம்ம இது என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபியூ செகண்ட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். நம்ம அதை படிச்சிருந்தா தான் அதுவுமே நமக்கு தெரியும். அதுக்காக தான், அந்த கன்ஃபியூஷன் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து படிக்கிறத கிளாரிட்டியாக படிச்சிட்டோம்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. நமக்கு பாஸ் மார்க் எடுத்தாவே போதும். ஆனால் அதுதான் ரீசன் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துட்டோம்னா கஷ்டம். அதனால் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? அல்பெருனி, தாரிக் அல் ஹிந்த், இது கரெக்டு. அவர் தான் இந்த புக் எழுதினார். நெக்ஸ்ட்டு மின்ஹஜ் உஜ் சிரஜ், தபகத் இ நஸ்ரி, இதுவுமே கரெக்ட். பேர்லாம் கொஞ்சம் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குங்களா? அப்படி தான் இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜியாவுத்தீன் பாரணி, தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி, இவங்களும் கரெக்டு தான். சரிங்களா? தேர்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். அமீர் குஸ்ரு, இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து அக்பரோட அவையில் இருந்தார். அக்பர் அவையில் இருந்தார். இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேர்ல்ஸ் ஆஃப் த பேரட் ஆஃப் இந்தியா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேர்ல்ஸ் ஆஃப் த பேரட் ஆஃப் இந்தியான்னு இவங்களை சொல்லுவாங்க. இவர் எழுதின புக் என்னென்னா துக்லக் நாமா. இவர் எழுதினது துக்லக் நாமா. அப்போ இந்த கிதாப் உல் ஹிந்த் அப்படின்ற புக்கை யார் எழுதினாங்க? அமீர் குஸ்ரு எழுதினது துக்லக் நாமா. அப்போ கிதாப் உல் ஹிந்த் அப்படின்றத இங்கே மேலே இருக்கார் பாருங்கள், அல்பெருனி, இவர் தான் எழுதினது. அப்போ இந்த அல்பெருனி 2 புக்கு எழுதியிருக்காரு, தாரிக் அல் ஹிந்த், கிதாப் உல் ஹிந்த். அப்போ ஹிந்துன்னு வந்தால் அது அல்பெருனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? போ ஆ 800ஐ சேர்ந்த மானூர் கல்வெட்டு டேஷ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது. கிராமம் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டும் மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கிளர்ச்சிகள் இல்லாத கொஷின் இருக்கவே இருக்காது. நம்ம பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள் பெருங்கிளர்ச்சி இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்டாக இருக்குது பாருங்கள் பியில், பெருங்கிளர்ச்சி 1857 இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஆனால் இதே தான் நமக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்கல்ல, நம்ம மேட்ச் இட்டில் பார்த்தோம். அந்த பெரைலி கான் பகதூர் கான், அந்த பெருங்கிளர்ச்சின்ற அந்த ஒரு டாப்பிக்கை வச்சு நமக்கு இங்கே ஏற கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு முன்னாடி அது எந்தெந்த இடத்துல நடந்தது, அதோட தலைவர்கள் யாருன்னு கேட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு டாப்பிக்கை வச்சு நிறைய கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் இதில் இருக்கிறதில்ல, இங்கே ஓல்டு கொஷின் பேப்பரில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம படித்து வச்சுக்கிட்டாவே ஓரளவு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிறத ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி எதுனா 1831. சரிங்களா? ஆனால் இது 31 வரைக்கும் மட்டும் இல்லை, 1831லேருந்து 32 வரைக்கும் நடந்துச்சு. சப்போஸ் 32 கேட்டாலும் அது கரெக்ட் ஆன்சர் தான். 31ன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. 1831 to 32. சரிங்களா? இந்த கோல் கிளர்ச்சி எங்கே நடந்ததுன்னா சோட்டா நாக்பூர் பழங்குடிகள், அதாவது ஜார்க்கண்டில் நடந்தது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் பழங்குடிகள், இடம் ஜார்க்கண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பெருங்கிளர்ச்சி. பெருங்கிளர்ச்சி நமக்கே தெரியும், அதை தான் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுனா மீரட்டில் நடந்தது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது மீரட்டில். எங்கே? ஊபி, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. டேட்டு மே 10. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மே 10 1857 மீரட் உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஸ்டார்ட் ஆன கிளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு டெல்லி, லக்னோ, கான்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவுச்சு. அப்போ கோல் கிளர்ச்சி
சோட்டா நாக்பூர் பழங்குடி மக்களுக்காக ஜார்க்கண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. பெருங்கிளர்ச்சி 1857 மீரட் உத்தரப்பிரதேசத்தில் மே 10 ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு சந்தால் கிளர்ச்சி எங்கன்னா ராஜ்மஹால் மலை, இதுவும் ஜார்க்கண்டில் தான். இதோட இயர் வந்து 1855. சரிங்களா. இந்த சந்தால் கிளர்ச்சி ராஜ்மஹால் மலையில், அதாவது ஜார்க்கண்டில் ஏற்படுத்தப்பட்டது. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, சந்தால் கிளர்ச்சியில் இராணுவ சட்டத்தையே பிறப்பிச்சாங்க. அதாவது பிரித்தானிய அரசு பிரகடனப்படுத்தியது. அது எந்த வருஷம்னா இதே தான் 1855 நவம்பர் 10 இராணுவ சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. எப்பன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 10 1855. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சந்தால் கிளர்ச்சி தான் 2000 ஆண்டில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை உருவாக்க ஒரு முக்கிய பங்கு வகித்தது. இப்படி கேட்க நிச்சயமாக சான்ஸ் இருக்குது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை உருவாக்க முக்கிய பங்கு வகித்தது எந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது சந்தால் கிளர்ச்சி. சரிங்களா. 2000 அந்த வருஷத்தில் இந்தியாவில் நடந்த முதல் விவசாய கிளர்ச்சியும் இந்த சந்தால் கிளர்ச்சி தான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது முண்டா கிளர்ச்சி. 1899, அதாவது 99 1900 வரைக்கும் நடந்துச்சு. சரிங்களா. இது வந்து பீகார் ஜார்க்கண்ட் மக்களுக்காக. இந்த முண்டா கிளர்ச்சி யாருக்காக நடந்தது? பீகார் ஜார்க்கண்ட் மக்களுக்காக நடந்துச்சு. இதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் யாருன்னா பிர்சா முண்டா. அதனால தான் இதுக்கு பேரும் முண்டா கிளர்ச்சின்னு வந்தது. இதோட தலைவர் பிர்சா முண்டா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. காஷ்மீர் பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடும் ஹராப்பா நாகரிகமும் சமகாலத்தவை. காரணம், இக்காலகட்டத்தை சேர்ந்த முக்கிய ஆய்விடமாக பர்சோஹோம் பெரும் கற்காலத்திற்கும் தொடக்க வரலாற்று காலத்திற்கும் சான்றாக உள்ளது. இது கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கூற்று, சையது அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. இது கரெக்டு. ஏன்னா அவர் வந்து அலிகரில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணார். யார்? சையது அகமது கான். அதுக்கப்புறம் தான் அது முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. முஸ்லீம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். ஆமாம், ஆங்கிலம் கற்றுக்கிட்டாதான் அவங்களோட சமூகம் வந்து உயரும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? முடிக்கொண்டான் முதலாம் ராஜேந்திரன். கரெக்டு. அவரோட பேர், அதாவது சிறப்பு பேரை கொடுத்துருக்காங்க. அந்த ராஜாவோட பேர் கொடுத்துட்டு அவங்கள எப்படி சிறப்பாக அழைச்சாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ முதலாம் ராஜேந்திரன் முடிக்கொண்டான், அது கரெக்டு. குலோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன், இவங்களும் கரெக்டு. முதலாம் ராஜராஜன் சிவபாத சேகரன், இவங்களும் கரெக்டு. லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது முதலாம் பராந்தகன் பண்டித சோழன், இது தப்பு. பண்டித சோழன் யாருன்னா ராஜராஜ சோழன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்டித சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ராஜராஜ சோழன். எந்த அரசர்கள் நில அளவீடுகளின் போது 14 மற்றும் 24 அடி நீளமுள்ள கழிகளை பயன்படுத்தினர்? பாண்டியர்கள். பாண்டியர்கள் தான் நில அளவீடு நடக்கும்போது 14 அடி 24 அடி அப்படின்ற அந்த குச்சிகளை பயன்படுத்தினாங்க. ஆப்ஷன் ஏ. ஆங்கிலேயர்கள் எந்த உடன்படிக்கையின்படி நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றனர்? நிலவரி வசூலிக்கிற உரிமையை எந்த உடன்படிக்கையின்படி பெற்றாங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கையின்படி. இந்த உடன்படிக்கையிலிருந்தும் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஏன்னா இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை சொல்கிறேன். இந்த 4 உடன்படிக்கையை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக, 4 உடன்படிக்கையிலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். அதை எல்லாத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன். இம்பார்ட்டன்றதுனால தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்குறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிற அன்னைக்கு நம்ம புக்கில் எல்லாம் திரட்டிட்டு இருக்கிறத விட நம்ம இப்படி எடுத்து வச்சுருக்கிற நோட்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்தாவே நிறையா டாபிக் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஐ மீன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே. சரிங்களா.
சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1954 நவம்பர் 1 இது ஸ்டார்ட் ஆச்சு. நடைமுறைப்படுத்தப்பட்டது 1963. இப்போ பாண்டிச்சேரி உடன்படிக்கை கொண்டு வந்தது 1954 அவங்க ஏற்படுத்தணும்னு இது பண்ணிவிட்டு நடைமுறைப்படுத்தினது எப்போன்னா 1963. இந்த உடன்படிக்கை எதுக்காக மேற்கொள்ளப்பட்டதுன்னா புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம், சந்திரநாகூர் ஆகிய பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகளாக மாறும் உடன்படிக்கை தான் பாண்டிச்சேரி உடன்படிக்கை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அலகாபாத் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கையோட ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தாச்சுன்னா ஆகஸ்ட் 12, 1765. அலகாபாத் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆகஸ்ட் 12, 1765. யார் யாருக்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு? ராபர்ட் கிளைவுக்கும் 2ஆம் ஆலம் ஷா, இவங்க 2 பேருக்கும். 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு, இந்த உடன்படிக்கையின் மூலம் சிரஜ் உத்தோலா அலகாபாத் மற்றும் காராவை 2ஆம் ஆலம் ஷாவிடம் ஒப்படைக்க வேண்டியிருந்துச்சு. புரியுதுங்களா? 2வது, போர் இழப்பாக 50 லட்சம் செலுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு. இது 2 பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது, சூரத் உடன்படிக்கை. சூரத் உடன்படிக்கை எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1775 மார்ச் 6. சரிங்களா? இதில் ரகுநாத் ராவ் பேஷ்வா அரியணை ஏற பம்பாய் அலுவலகத்துடன் ஒப்பந்தம் நடந்துச்சு. யார் ரகுநாத் ராவ் பேஷ்வா அரியணை ஏற பம்பாய் அலுவலகத்தோட ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இதன்படி 2500 வீரர்களை கொடுத்தாங்க. இந்த பராமரிப்பு செலவும் யாரே பார்த்துக்கணும்? அந்த பேஷ்வாவே பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. இதை ரத்து செய்தவர் யாருன்னா கர்னல் அப்டன், பூனாவில். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை இது 1792 மார்ச் 18. சரிங்களா? அந்த டைமில் தான் நடந்துச்சு. இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையில் தான் 3 போர்கள் வந்தது. முதல் மைசூர் போர், 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர். இந்த மைசூர் போரோட இயரும் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் மைசூர் போர் 1766 69 வரைக்கும் நடந்தது. இது ஹைதர் அலி மதராஸ் கோட்டையை கைப்பற்றினார். போரின்படி ஹைதர் அலி மதராஸ் கோட்டையை கைப்பற்றினாங்க. அப்போ தான் மதராஸ் உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. அப்போ மதராஸ் உடன்படிக்கை எப்போ கையெழுத்தாச்சுன்னு கேட்டாங்கன்னா முதல் மைசூர் போரில். சரிங்களா? அடுத்தது செகண்ட் மைசூர் போர் எப்போ நடந்ததுன்னா 1780 84 வரைக்கும் நடந்துச்சு. இப்போ ஹைதர் அலி வாரன் ஹோஸ்டிங்கால் தோற்கடிக்கப்பட்டு மங்களூர் உடன்படிக்கை ஏற்பட்டது. அப்போ மதராஸ் உடன்படிக்கை முதல் மைசூர் போரில், மங்களூர் உடன்படிக்கை 2வது மைசூர் போரில். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு, 3வது மைசூர் போர். அது எப்போ நடந்ததுன்னா 1790 92 வரைக்கும். இது பிரிட்டிஷ் மற்றும் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் இடையே நடைபெற்றது. 3ஆம் மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வர திப்பு சுல்தான், காரன்வாலிஸ் பிரபு இவங்களுக்கு இடையே நடந்த உடன்படிக்கை தான் இந்த 3ஆம் மைசூர் போர் உடன்படிக்கை. 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி அரியணை ஏறிய இடம் ராய்கர். ஆப்ஷன் பி. ரபி, காரிப் ஆகிய 2 வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை ஐனி அக்பரி பட்டியலிடுகிறது. எந்த நூற்றாண்டில் மக்காசோளமும் எந்த நூற்றாண்டில் அன்னாச்சி பழமும் அறிமுகமானது? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக மக்காச்சோளம் அறிமுகமானது நூற்றாண்டு 17, அன்னாச்சி பழம் 16வது நூற்றாண்டில் அறிமுகமாச்சு. நமக்கு 16 17 கொடுத்தா தானே லைனாக இருக்குன்னு நமக்கு டக்குன்னு டிக் பண்ண தோணும். ஆனால் இங்கே பாருங்கள் 17 16. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. கொஞ்சம் சைக்காலஜிக்காக தான் கொஷின் எடுத்திருக்காங்க. வளர்ச்சியின் விளைவுகள் ஏராளமானதாகவும் நீடித்த விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. அதனுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு என்பது மனித நேயம் என்ற கருத்தாகும். இது கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது.
மறுமலர்ச்சியோட விளைவு வந்து ரொம்ப நீடித்த விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்றாங்க. அதோட முக்கியத்துவம் என்னது? மனிதநேயம் அப்படின்ற கருத்து தான். இப்போ காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் டி. சீனர் கண்டுபிடித்து அரேபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் டேஷ் காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது. யாரோட காலத்தில்னா தில்லி சுல்தானியர். ஆப்ஷன் ஏ. கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை டேஷில் நிறுவினார். சிம்மாச்சலம். எந்த நாட்டு புவியியலாளர் கருத்துப்படி 13ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் 60,000 யானைப்படைகள் இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார்? இது யாருன்னா சீனா. தவறான இணையை கண்டுபிடிக்கவும். இங்கே அரசர்களை கொடுத்துட்டு இடங்களை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்னன்றது தெரியணும். ஃபஸ்ட்டு மராத்திய பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமா உருவான முக்கிய மராத்திய கூட்டமைப்போட லிஸ்ட்டு தான் இது. சரிங்களா? மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் உருவான முக்கிய மராத்திய கூட்டமைப்பு. பார்க்கலாங்களா? எது தப்புன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கெய்க்வாட் பரோடா, இது கரெக்டு. பேஷ்வா நாக்பூர், இது தப்பு. ஏன்னா பேஷ்வா எங்கன்னா பூனே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மராத்திய பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமா உருவான முக்கிய மராத்திய கூட்டமைப்பு எங்கே இருந்ததுன்னா பேஷ்வா பூனேல. மற்ற ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹர்ஷர் பின்வரும் எந்த அரசர்களுக்கு சரணடையவோ அல்லது எதிர்த்து போரிடவோ வாய்ப்பினை அளித்து இறுதி எச்சரிக்கை அனுப்பவில்லை? யாருக்குன்னா மேவார் அரசர். ஆப்ஷன் டி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? ஃபஸ்ட்டு நமக்கு 15 கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரும் 15 தான். ஆப்ஷன் ஏ. இந்த பகுதியில் தான் தேர்தல் ஆணையத்தோட உருவாக்கம், அதிகாரங்கள், செயல்பாடுகள் பற்றிய சரத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் எந்தெந்த ஆர்டிக்கல் இருக்குன்னா 324லேருந்து 329 வரைக்கும் இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் பகுதி 15ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பகுதி 10 பார்த்துடலாம். பகுதி 10ல் எது வரைக்கும் ஆர்டிக்கல் இருக்குன்னா 244லேருந்து 244 ஏ. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. பழங்குடியினரோட திட்டமிட்ட பகுதிகளின் நிர்வாகத்தை பற்றியது ஆர்டிக்கல் 244, அதாவது பகுதி 10ல் இருக்குது. அடுத்தது பகுதி 12 எதை பற்றி சொல்லுதுன்னா நிதி ஒப்பந்தங்கள், சொத்து மற்றும் வழக்குகள் பற்றி கூறுது. இதோட சரத்து எதுலேருந்து எது வரைக்கும்னா 264லேருந்து 300 ஏ வரைக்கும். அதாவது நிதி ஒப்பந்தங்கள், சொத்து மற்றும் வழக்குகள் பற்றி கூறுவது எதுனா பகுதி 12. அதோட சரத்துகள் இங்கே நான் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 16. பகுதி 16 எதை பற்றி சொல்லுதுன்னா எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இண்டியன். சரிங்களா? எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இண்டியன், பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட பகுதி தான் பகுதி 16. இதோட சரத்து 330லேருந்து 342 வரைக்கும். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து எது கேட்டாலும் நமக்கு தெரியணும். பகுதி 16ஓட சரத்து எதுலேருந்து எது வரைக்கும்னு கேட்டாங்கன்னா 330லேருந்து 342. 16ஓட சரத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இண்டியன், பிசி ஆகியோரின் நலன்களை பாதுகாக்க அவர்களுக்கு சம வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் திருநங்கைகள் டேஷ் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ். ஆப்ஷன் பி. ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரிவு எது? இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இது எதுனா இவங்களோட சட்டப்பிரிவு. ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 154. ஆப்ஷன் ஏ. அப்போ சட்டப்பிரிவு 153 என்ன சொல்லுதுன்னா
மாநில ஆளுநர் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சட்டப்பிரிவு 153. நெக்ஸ்ட்டு சட்டப்பிரிவு 150. இது மத்திய மாநில அரசுகளின் கணக்குகள் வைக்கப்படும் வடிவம் பற்றி கூறுது. மத்திய மாநில அரசுகளின் கணக்குகள் வைக்கப்படும் வடிவம் பற்றி கூறுறது சட்டப்பிரிவு 150. சட்டப்பிரிவு 160. எதிர்பாரா சூழ்நிலைகளில் ஆளுநரின் பணிகளை செயல்படுத்துவது பற்றி கூறுவது சட்டப்பிரிவு 150. அது என்ன 160? அது என்ன எதிர்பாராத சூழ்நிலைகள்? அதாவது ஆளுநர் கடமையை செய்ய இயலாத போது அதை சமாளிக்கவும் மாநில நிர்வாகம் தடை. ஏன்னா ஆளுநர் இருந்தால் தான் மாநில நிர்வாகம் நடைபெறும்னு சொல்கிறாங்க. ஆளுநர் கடமையை செய்ய இயலாத போது அதை சமாளிக்கவும் மாநில நிர்வாகம் தடையின்றி நடப்பதற்கும் தேவையான முடிவுகளை ஏற்பாடு செய்வதற்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்ற சட்டப்பிரிவு இதை தான் உறுதி செய்தது. ஒன்றும் இல்லைங்க, ஆளுநர் இல்லைன்னா ஆளுநர் கடமை செய்ய முடியல, சப்போஸ் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ரீசனால் அவரோட கடமையை செய்ய முடியலன்னா அந்த நிர்வாக பிரிவெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது யாரால் முடியும்னா குடியரசுத் தலைவரால் முடியும் அப்படின்ற சட்டத்தை உறுதி செய்கிறது எந்த சட்டப்பிரிவுனா 160. இதுவும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? லோக்சபாவின் தலைவர். ஆப்ஷன் டி. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1950. இந்து வாரிசு சட்டம் 1956 இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பெண்களின் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கியது. இதில் கூற்று காரணம் சரியா தப்பான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது வாரிசுரிமை சட்டம். இந்து வாரிசு சட்டம் 1956ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சட்டம் தான் பெண்களோட திருமண வயசு 21ன்னு சொன்னிச்சா? கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்டு. இந்து வாரிசு சட்டம் 1956 தான் இயற்றப்பட்டாங்க, சரிங்களா? ஆனால் இதோட நோக்கம் என்னென்னா, உயில் எழுதாமல் இறக்கும் இந்து, புத்த மதத்தினர், சமணர்கள், சீக்கியர்கள் ஆகியோர்களோட சொத்துரிமை மற்றும் வாரிசுரிமை சட்டங்களை திருத்தி ஒருங்கிணைச்சு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த இந்து வாரிசுரிமை சட்டம், சரிங்களா? உயில் எழுதாமல் இறக்கும் இந்து, புத்த மதத்தினர், சமணர்கள், சீக்கியர்கள் ஆகியோரின் சொத்துரிமை மற்றும் வாரிசுரிமை சட்டங்களை திருத்தி ஒருங்கிணைத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956. மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிற வருஷம் எதுவுமே கிடையாது, இது எல்லாமே தப்பு. அதனால் நமக்கு இதுக்கு 1 மார்க் கொடுத்துட்டாங்க, ஸ்டார் கொஷின். பட் நான் உங்களுக்கு இயர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1988, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. ஆப்ஷன் பி. டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பின் இதயம் மற்றும் அன்பா என்று எந்த அரசியல் சட்டப்பிரிவு கூறுகிறது? சட்டப்பிரிவு 32. இது ஈஸியான கொஷின் தான். இது டிஎன்பிசி படித்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துவதை தடுக்கும் பேராணை. எதுனா தடையுறுத்தும் நீதி பேராணை. ஆப்ஷன் சி. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம் என்பது தலா வருமானம். ஆப்ஷன் சி. ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் டேஷ் வகைப்படும். இங்கே ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்களா? ஜிஎஸ்டியோட உள்ளடக்கம் 3 வகைப்படும். ஆப்ஷன் பி. அது என்னென்னு சொல்லிடுறேன். கலால் வரி, வாட் வரி, சேவை வரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலால் வரி, வாட் வரி, சேவை வரி. இந்த ஜிஎஸ்டியை பற்றி புக்கில் இருக்க இன்னும் கொஞ்சம் டேட்டா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நாடு ஃப்ரான்ஸ். அது எந்த வருஷம்னா 1954.
பல நாடுகளில் ஜிஎஸ்டிக்கு பதிலாக மதிப்பு கூட்டு வரி திட்டம் வேட் அமலில் இருக்குது. நிறைய நாடுகளில் வேட்டு தான் அமலில் இருக்குது, ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டியை நம்ம பார்லிமெண்ட்டில் எப்போ நிறைவேற்றினாங்கன்னா 2017 மார்ச் 29. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2017 மார்ச் 29 தான் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றினாங்க. இதோட சட்ட திருத்தம் எத்தனாவது சட்ட திருத்தம்னா ஜிஎஸ்டியோடது 122வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்தாங்க. எப்போ இது அமலுக்கு வந்துச்சு? அதே 2017 ஜூலை 1. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டது மார்ச் 29. அதை அமுலுக்கு வந்தது ஜூலை 1 2017 தான். ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா மறைமுக வரி. நேர்முக வரியா மறைமுக வரியானா ஜிஎஸ்டின்றது ஒரு மறைமுக வரி. சரிங்களா? இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபஸ்ட்டு தலைவர் அருண்ஜேட்லி. இப்போ யார் இருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த ஜிஎஸ்டியை பற்றி ஓரளவு முக்கியமான பாயிண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே ரிவிஷன் டைமில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? PQLI என்பது எதன் குறியீடாகும்? பொருளாதார நலன். இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே Pன்றது ஃபிசிக்கல், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ். PQLI இருக்குங்களா? இதை பற்றி சொல்லுதுன்னா மக்களின் வாழ்க்கை தரம், வாழும் காலம், கல்வி அறிவு இதை உள்ளடங்கியது தான் இந்த PQLI. இந்த PQLI எதை உள்ளடக்கியதுன்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு மக்களின் வாழ்க்கை தரம், செகண்டு வாழும் காலம், தேர்டு கல்வி அறிவு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிரபல விவசாய விஞ்ஞானி முனைவர் MS சுவாமிநாதனின் கருத்துப்படி சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் டேஷ் மற்றும் டேஷ் அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும். இதுக்கு ஆன்சர் பொருளாதார சமூக. அதாவது MS சுவாமிநாதன் சொல்கிறாரு, சரிவிகித உணவு, சுத்தமான தண்ணி, என்விரான்மெண்ட்டு, சுகாதாரம், ஆரம்பகால சுகாதார பராமரிப்பு, அப்புறம் ப்ரைமரி எஜுகேஷன், இது எல்லாமே எதை சார்ந்த ஒரு ஊட்டச்சத்து பாதுகாப்புன்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா பொருளாதார சமூக அணுகல் தான். உடல் மற்றும் பொருளாதார சமூக அணுகல் அதுதான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி, பொருளாதார சமூக. பண அளவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் கீழே டாவன் ஷெட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இர்விங் ஃபிஷரும் கரெக்டு தான். ஏன்னா இவரும் சொல்லியிருக்காரு 1911. எந்த புக்கில் சொல்லியிருக்காங்கன்னா த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. இந்த புக்கை எழுதுனது யாருன்னு சொல்லி கூட கேட்கலாம். எந்த இயர்னா 1911. இது புக்கில் இருக்குது. இர்விங் ஃபிஷர். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வறுமையின் 3 பரிமாணங்கள் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ். வறுமையோட 3 பரிமாணங்கள் எதுனா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பாகும்? குறை அளிப்பு. ஆப்ஷன் சி. தொழில்மயமாதல் என்பது நவீன தொழில்நுட்பங்களுடன் பெருமளவு உற்பத்தி செய்வது. கீழ்கண்ட விதிமுறைகள் எந்த பேரிடருக்கானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
மாற்று வழியை கவனிக்கவும், கைகளை மார்புக்கு குறுக்காக வைத்திருக்கவும், நிற்கும்போது எப்படி நகர வேண்டும், கீழே விழுந்தால் எப்படி நகர வேண்டும். ஆக்சுவலாக இதெல்லாம் என்னென்னா, இந்த எமர்ஜென்சி டைமில், அதாவது நம்ம தண்ணியில் மூழ்கினாலோ தீப்பிடிச்சி எரிஞ்சாலோ இல்லை கூட்ட நெரிசல், சாலை விபத்து, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் கொஸ்டின். இதுக்கு என்னென்னா, கூட்ட நெரிசலில் தான் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மாற்று வழியை நம்ம எதுன்னு கவனிக்கணும். அதிகமாக கூட்டம் இருந்துச்சுன்னா நம்ம கைகளை வந்து மார்புக்கு குறுக்காக அப்படியே கட்டிக்கணும். நிற்கும்போது எப்படி நகரணும்னு பார்க்கணும். கீழே விழுந்துட்டோம்னா அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி நகரணும்னு கவனிக்கணும். இதெல்லாமே தீயில வராது, நீரில் மூழ்குதல் வராது, சாலை விபத்துலேயும் வராது, கூட்ட நெரிசல்களில் தான். சரிங்களா? ஆப்ஷன் சி. உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் நல்லற்பார் எங்கு காணப்படுகிறது? நல்லற்பார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராண்ட் ஆஸ்திரியன் கடற்கரை. ஆப்ஷன் சி. இந்தியாவில் எந்த பகுதியில் மிக கனமழை காணப்படுகிறது? இந்தியாவிலேயே அதிகமாக கனமழை எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மேகாலயாவில் இருக்க மோன்சிராம். ஆப்ஷன் ஏ. இப்போது 15 டிகிரி கிழக்கில் உள்ள நைஜீரியாவில் காலை 10 மணி என்றால் அந்த நேரத்தில் 75 டிகிரி மேற்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ள நியூயார்க் நகரத்தின் உள்நாட்டு நேரத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டியது 2. என்னென்னா, 15 டிகிரி கிழக்கில் இருக்குது. 15 டிகிரி கிழக்கில், அதாவது நைஜீரியாவில் காலையில் 10 மணின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் 75 டிகிரி மேற்கு தீர்க்க ரேகையில் நியூயார்க் நகரத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ உள்நாட்டு நேரத்தை கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுமே எதிரெதிராக இருக்குது. அதாவது 2 இடங்களும் வெவ்வேறையாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிழக்கு, செகண்ட் வந்து மேற்கு. அப்போ கிழக்கில் 15 டிகிரி சொல்லியிருக்காங்க, மேற்கில் 75 டிகிரி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பூமியோட 1 டிகிரி சுழறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். அதை எடுத்துக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. பூமி 1 டிகிரியில் சுழல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 4 மினிட்ஸ் ஆகும். அப்போ 90 டிகிரி வரைக்கும் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் 360 மினிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஒன்றும் பண்ணல. கிழக்கில் இருக்கிறது 15 டிகிரி, மேற்கில் 75 டிகிரி. இது நைஜீரியாவில் இருக்குது, இது வந்து நியூயார்க்கு. இதோட நேரம் தான் நமக்கு உள்நாட்டு நேரத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 90 டிகிரி கிடைக்கிது. பூமி 1 டிகிரியில் சுழறதுக்கு 4 மினிட்ஸ் ஆகும். அதை மல்டிபிள் பண்ணால் 90 × 4 மினிட்ஸ் மல்டிபிள் பண்ணால் 360 மினிட்ஸ் கிடச்சிரும். இப்போ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸா? அப்போ அதை டிவைட் பண்ணிக்கலாமா? 360 டிவைடட் பை 60. இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0க்கு 0 கேன்சல், 6க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணால் நமக்கு 6 மணி நேரம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு 6 hours கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த 6 ஹவர்ஸை இங்கே காலையில் 10 மணின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 10 மணியோட இந்த 6 ஹவர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 + 6. 10 மணிலேருந்து 6 ஹவர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 11, 12, 1, 2, 3, 4. அப்போ ஈவினிங் 4 PM ஆயிரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 90 கிடைக்குது. 1 டிகிரினா அது வந்து 4 மினிட்ஸு. மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 360 கிடைக்குது. 1 ஹவருக்கு, அதாவது 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு. அதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 6 ஹவர் கிடைக்குது. காலைல 10 மணிலேருந்து 6 ஹவர்ஸை ஆட் பண்ணிட்டோம்னா நியூயார்க்கோட உள்நாட்டு நேரம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லையை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனா. ஆப்ஷன் ஏ. பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்கிறது. இது நேராக சென்றால் ஒரு நாட்டிற்குள் 2 தேதிகள் அமையும். கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான்.
இந்தியாவின் இரண்டாவது பெரிய குகை அமைப்பு எது? பெலம் குகை ஆந்திராவில் இருக்கு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் தவறான வாக்கியத்தை கண்டறி. ஏறக்குறைய 71% புயல் பாதிப்புக்குள்ளான பகுதியிலிருந்து இந்தியாவின் 10 மாநிலங்களில் காணப்படுகின்றன. இது கரெக்டு தான். ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 5 அல்லது 6 வெப்பமண்டல புயல்கள் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் தோன்றுகின்றன. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் வெப்பமண்டல புயலான வர்தா 2014 சென்னையை தாக்கியது. ஆக்சுவலாக இதுதான் தப்பு. ஏன்னா வர்தா புயல் எப்போ வந்ததுன்னா 2016 வந்துச்சு. 2016 டிசம்பர் 12. அப்போ வர்தா புயல் 2016 டிசம்பர் 12. அப்போ இதுதான் ஆன்சர். இதை நீங்கள் இப்படி சரியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 2019 ஆண்டு தரவின்படி தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்கள் புயல் பாதிப்புக்குள்ளானவை. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். லண்டனில் காலை 6 மணியாக இருக்கும்போது இந்தியாவின் நேரம் 11:30 AM. ஆப்ஷன் பி. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது வானிலை செயற்கைக்கோள் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கல்பனா 1. இது என்னென்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு வானிலை ஆய்வு செயற்கைக்கோள் இதுதான். இந்தியாவோட ஃபஸ்ட்டு வானிலை ஆய்வு செயற்கைக்கோள் கல்பனா 1 தான். இதுக்கோட ஒரிஜினல் நேம் என்னென்னா மெட்சாட். கல்பனா 1ஓட ஒரிஜினல் நேம் மெட்சாட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. METSAT 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓஷியன் சாட் 2. சாட் 2வும் வானிலை செயற்கைக்கோள் தான். அப்போ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கேட்சாட். இது வானிலை முன்னறிவிப்பு, சூறாவளியை பற்றி கண்காணிக்கிறது, இந்த வேலைகளை இந்த பணியெல்லாம் செய்கிறது ஸ்கேட்சாட் 1. அப்போ இது மூணுமே வானிலையை பற்றி இருக்கிற செயற்கைக்கோள் தான். லாஸ்ட்டாக இருக்கிறது சால்ட் 1. ஆக்சுவலாக இது செயற்கைக்கோளே கிடையாது. இது என்னென்னா அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும், அதாவது சோவியத் யூனியனுக்கும் இடையே நடந்த ஆயுத குறைப்புக்கான ஒரு ஒப்பந்தம் தான் சால்ட் 1. அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு நடுவில் நடந்த ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் சாட் 1. அப்போ இது செயற்கைக்கோள் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஒரு வகையான பாறையை முதன்மை பாறைகள் மற்றும் தாய் பாறைகள் என்று அழைக்கிறோம். தீப்பாறைகள். ஆப்ஷன் பி. தவறான வாக்கியத்தை கண்டுபிடிக்கவும். பூமத்திய ரேகை காட்டுப்பகுதியில் வாழும் பழங்குடிகள் பிக்மிக்கள். கரெக்டு தான். அவங்கள தான் பூமத்திய ரேகை காட்டுப்பகுதியில் வாழ்கிறவங்கள தான் நம்ம பிக்மிக்கல்னு சொல்லுவோம். இவங்க கரெக்டு. மசாய் இன பழங்குடியினர் புல்வெளிகளில் வாழ்கின்றனர். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. புஷ்மேன் வெப்பமண்டல பாலைவனங்களில் காணப்படுகின்றனர். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. எஸ்கிமோக்கள் தென் அமெரிக்க கடற்கரை பகுதிகளில் வாழ்கின்றனர். இது தப்பு. ஏன்னா எஸ்கிமோக்கள் துருவ பகுதியில் வாழ்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கடலோரத்திற்கும் மணல் திட்டுக்களுக்கும் இடையே காணப்படும் அடைக்கப்பட்ட நீர்ப்பரப்பு எதுனா காயல்கள். ஆப்ஷன் பி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனமாக படிக்கவும். குடியிறக்கம் என்பது தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு புதிய நாட்டில் குடிபுகல். குடியேற்றம் என்பது தன்னுடைய நாட்டிலிருந்து தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு நாட்டிற்கு புலம்பெயர்தல். குடியேறுபவர் தன்னுடைய நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்கு குடியேறுபவர். இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி. ஏபிசி மூணுமே ரைட்டு தான். கீழ்கண்டவற்றுள் கவச அடுக்கின் அடர்த்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 3.9 கிராம் சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் பி.
கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது? தலையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாடு. கரெக்டு. தலையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா. தலக்கோனா நீர்வீழ்ச்சி தெலுங்கானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா இது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது. ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் வெங்கடேஸ்வரா தேசிய பூங்காவில் இருக்குது இந்த நீர்வீழ்ச்சி. நெக்ஸ்ட்டு இது ஈஸி, லாஸ்ட்டாக இருக்கிறது. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளாவில் இருக்குது. உலகிலேயே மிக குறைவான கல்வியறிவு விகிதம் உள்ள நாடு எது? எதுனா பர்கினோ பாசோ. ஆப்ஷன் டி. இந்தியாவின் முதல் புவிநிலை செயற்கைக்கோள் டேஷ் அன்று ஏவப்பட்டது. எப்போனா ஜூன் 19, 1981. ஆப்ஷன் சி. ஜூன் 19, 1981. சூரியனின் புவியீர்ப்பு சக்தி எல்லை என்பது எது? ஊர்ட் மேகம். ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் தபதியின் துணை ஆறுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. வாகி, கோமை, அனர் இது மூணுமே தபதியோட துணை ஆறுகள் தான். ஓகேங்களா? இது மூணும் கரெக்டு. அப்போ பர்னான்றது மட்டும் தப்பு. அது எதோட துணையாறுனா நர்மதா ஆற்றோடது. நர்மதா ஆற்றின் துணையாறு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. இது நமக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். வேறுபட்டதை கண்டறிக. மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா, பேசைம், காம்பே லூனி, அங்கலேஸ்வர் இது 4 கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் என்னன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். மன்னார் வளைகுடா இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தென்முனையில் இருக்க ஒரு வளைகுடா. சரியா? இந்தியாவில் தென்முனையில் இருக்க ஒரு வளைகுடா தான் மன்னார் வளைகுடா. இங்கே வந்து என்ன இருக்குன்னா கச்சா எண்ணெய் உற்பத்தி இங்கே நடக்குது. நெக்ஸ்ட்டு மும்பைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான கடல் சார்ந்த எண்ணெய் வயல் இந்த பேன்சைமில் இருக்குது. அப்போ இங்கேயும் எண்ணெய் வயல் இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்பே லூனி. இங்கே லூனின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது லூனி. இது வந்து எண்ணெய் வயல் கிடையாது. இது வந்து குஜராத், ராஜஸ்தானில் பாயிற ஒரு ஆறு. சரிங்களா? இங்கே காம்பே லூனின்னு கொடுத்துருக்காங்களா? இது வந்து குஜராத், ராஜஸ்தானில் பாயிற ஒரு ஆறு. அப்போ ஆன்சர் எதுனா இதுதான். ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது வேறுபட்டதை தான் கேட்டிருக்காங்க. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் இங்கே ஆறு கொடுத்துருக்காங்க. இங்கே அங்கலேஸ்வரன்றது குஜராத்தில் இருக்குது. சரியா? இது குஜராத்தில் இருக்குது. கச்சா எண்ணெய் உற்பத்தியில் இது ஒரு முக்கியமான இடமா விளங்குது. குஜராத்தில் இருக்க அங்கலேஸ்வர் கச்சா எண்ணெய் உற்பத்தி மையமாக விளங்குது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மன்னா வளைகுடா, இந்த பேன்சைம், இந்த அங்கலேஸ்வர் இதெல்லாம் எண்ணெய் வயல்கள். இங்கே காம்பே லூனின்றது மட்டும் ஆறு. அப்போ வேறுபட்டது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் பார்க்குறோம். எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. குளிர்காலம் ஜனவரி டு பிப்ரவரி இது கரெக்டு. கோடைக்காலம் மார்ச் டு மே வரை. நெக்ஸ்ட்டு முன் பருவ காற்று காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எனக்கு முன் பருவ காற்று காலம்லாம் கிடையாது. இங்கே என்ன வரும்னா தென்மேற்கு பருவமழை காலம் வேணால் வரும். தென்மேற்கு பருவமழை காலம் தான் ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும். தென்மேற்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நாம் இன்றைக்கி சோஷியலில் 60 கொஷின்ஸ் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே படிக்கட்டும். இது நல்ல விஷயத்தை பகிர்வோம், நல்லதையே பெறுவோம். நன்றி.